வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பணி பகிஷ்கரிப்பால் ஸ்தம்பித்த வைத்தியசாலைகள் சிகிச்சை பெற வந்து ஏமாற்றத்துடன் திரும்பும் நோயாளர்கள். உயர்தரத்தில் 3A பெற்ற யாழ் இந்து கல்லூரி மாணவன் திடீர் மரணம். இலங்கையில் டீசல் விலை 600 ரூபாயாக உயருமா? விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பண்டிகை காலத்தில் அதிகரிக்கும் சைபர் மோசடிகள், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மாணவர்களுக்கிடையே மோதல், திடீரென்று வாந்தி எடுத்து உயிரிழந்த மாணவன். புதைக்கப்பட்ட சடலத்திலிருந்து வெட்டப்பட்ட தலை, வவுனியாவில் சம்பவம். யாழில் வாழ்வெட்டு சம்பவம் ஒன்றில் தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தேக நபர் கைது. வவுனியாவில் கஞ்சாவுடன் கைதான காவல்துறையினர். நீரில் மூழ்கிய மாணவன் பரிதாபமாக பலி. இலங்கையில் துருக்கி நாட்டு பெண்ணுக்கு நடந்த கொடூரம். அமெரிக்க இஸ்ரேலிய படைகளுக்கு ஒரே நாளில் ஏற்பட்ட இருண்ட நாள், இழக்கப்பட்ட 6 வான்கலங்கள். ஈரானுடனான மோதலில் 365 அமெரிக்க படையினர் காயம், பென்டகன் தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று முன்னெடுத்த 24 மணி நேர அடையாள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக கிண்ணியாத்தல வைத்தியசாலையின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதுடன் சிகிச்சைகளுக்காய் வருகை தந்த நோயாளர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். இன்று காலை முதல் ஆரம்பமான இந்த போராட்டத்தால் கிண்ணியாத்தல வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு எவ்வித வைத்திய சேவையுமின்றி முடங்கி காணப்பட்டது. தூர இடங்களில் இருந்து வருகை தந்த பல நோயாளர்கள் வைத்தியர்கள் பணியில் இல்லாத காரணத்தால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். எனினும் நோயாளர்களின் நலன் கருதி அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர சத்திர சிகிச்சை சேவைகள் மாத்திரம் வழக்கம் போல் இயங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியான காப்போத உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபற்றை பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் இணுவிலைச் சேர்ந்த 19 வயதான லவன் அக்ஸய் என்பவரை இவ்வாறு இன்று காலை உயிரிழந்தார். திடீர் உடல்நலக்குறைவு, குறிப்பாக காய்ச்சல், வாந்தி காரணமாக இன்று அதிகாலை யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலிருந்து தோற்றி கணித பிரிவில் 3A சித்திகள் பெற்று யாழ் மாவட்ட ரீதியில் 24வது இடம் பிடித்து அவர் சாதனை படைத்திருந்தார். சிறந்த பொறியியலாளராக வர வேண்டும் என்று காத்திருந்த மாணவனின் திடீர் மரணம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக பொருளாதார நிபுணர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்தார். உலக சந்தையில் தற்போது நிலவி வரும் விலைகளின் அடிப்படையில் 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாயாக உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டார். தற்போது நாட்டில் 1 லிட்டர் டீசலின் விலை 382 ரூபாவாக காணப்படும் நிலையில் உலக சந்தை விலைகளின் பிரகாரம் இந்த தொகையில் டீசல் விற்பனை செய்ய முடியாது என்று தெரிவித்தார். தற்போதைய நிலைமைகளின் அடிப்படையில் டீசலின் விலையுடன் உயர்த்தப்பட வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். சித்திரை புத்தாண்டு காலம் என்பதால் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாதிருக்கக்கூடும் என்றும் புத்தாண்டுக்கு பின்னர் விலை உயர்த்தப்படலாம் என்றும் தெரிவித்தார். டீசல் விலை அதிகரித்தால் மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிடும் என்ற போதிலும் வேறு மாற்று வழியில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் தொலைபேசி ஊடாக முன்னெடுக்கப்படும் சைபர் மோசடிகள் அதிகரித்து வருவதாக இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் அந்த நிலையத்தின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சருக தமுனுபுல கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு தள்ளுபடிகள், பரிசு படம் அல்லது விசேட சலுகை வழங்குவதாக கூறி போலியான விளம்பரங்கள் மற்றும் இணைய இணைப்புகள் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையமூடாக பகிரப்படும் அபாயம் காணப்படுகிறது. எனவே இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை அழுத்துவதையோ அல்லது உங்களின் தனிப்பட்ட தகவல்களை பரிமாறிக்கொள்வதையோ தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியின் போது இடம்பெற்ற மோதலில் மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். லுணகம்பெகர மத்தள பகுதியில் கடந்த மார்ச் 23ஆம் தேதி பாடசாலை விளையாட்டுப் போட்டியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. தரம் 11இல் கல்வி பயிலும் 16 வயதுடைய மாணவனுக்கும் 10ஆம் தரத்தில் கல்வி பயிலும் 15 வயதுடைய மாணவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் பின் கைகலப்பாக மாறிய நிலையில் அங்கிருந்த ஆசிரியர்கள் தலையிட்டு மோதலை கட்டுப்படுத்தினர். பாடசாலை முடிந்து வீடு திரும்பிய அந்த மாணவன் திடீரென்று வாந்தி எடுத்ததோடு உடல்நல குறைபாட்டுக்கும் உள்ளாகினார். பெற்றோர் கேட்டபோது தான் பாடசாலையில் தவறி விழுந்ததாக மாணவன் கூறியதை அடுத்து உடனடியாக அவர் லுணுகம்புகிற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததால் மேலதிக சிகிச்சைக்காக அம்பாந்தோட்டை மாவட்டத்து வைத்தியசாலைக்கும் பின்னர் அங்கிருந்து காலை கராப்பட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அங்கு மேற்கொள்ளப்பட்ட வைத்திய பரிசோதனையில் மாணவரின் மூளைக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வவுனியா பகுதியில் புதைக்கப்பட்ட சடலம் ஒன்றில் இருந்து தலையை அகற்றிச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் மகாரம்பைக்குளம் பகுதியில் இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. இளம் குடும்பஸ்தர் ஒருவர் 3 மாதங்களுக்கு முன்னர் அகால மரணமடைந்த நிலையில் மரண விசாரணையின் பின் அவரின் சடலம் கருப்பணிச்சான்குளம் மயானத்தில் புதைக்கப்பட்டது. குறித்த பகுதியில் அண்மையில் மற்றொரு உயிரிழந்தவரின் இறுதிச் சடங்கு அதே மயானத்தில் புதைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பின் அந்த பகுதியிலிருந்து துர்நாற்றம் வந்ததை அடுத்து பொதுமக்கள் சென்று பாதியை பார்வையிட்ட போது விடயம் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து சடலம் புதைக்கப்பட்ட இடத்தை மீண்டும் தோண்டி அதில் இருந்து உயிரிழந்தவரின் சிலையை இனம் தெரியாத நபர்கள் அகற்றிச் சென்றதாக அவரின் பெற்றோர்கள் தெரிவித்ததோடு வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக வவுனியா குற்றப்பிரிவு காவல்துறை தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வன்முறை தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மருதனார்மடம் பகுதியில் வைத்து நேற்று காவல்துறையினர் அந்த நபரை கைக்குண்டுடன் கைது செய்துள்ளனர். இதையடுத்து அவரை சுன்னாகம் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. விசாரணையில் கடந்த 26ஆம் தேதி பண்ணை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞன் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டு அவருக்கு படுகாயம் ஏற்படுத்தியதோடு மோட்டார் சைக்கிளை கொள்ளையடித்துச் சென்ற கும்பலில் ஒருவராக குறித்த நபர் செயற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பல் ஒன்றின் முக்கிய உறுப்பினராக செயற்படும் குறித்த நபருக்கு அண்மையில் திருமணம் நடைபெற்றதாகவும் தற்போது மருதனார்மடம் சந்தையில் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவரை சுன்னாகம் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் கஞ்சாவுடன் 2 காவல்துறை உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இரட்டை பெரியகுளம் காவல்துறையினர் தெரிவித்தனர். காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் விற்பனைக்காக கஞ்சாவை கொண்டு சென்ற போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். அதன்பின் சந்தேக நபர்களிடமிருந்து 1 கிலோ 970 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரும் சாய்ந்தமருது மற்றும் மஸ்கலியா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கால்வாய் ஒன்றில் நீராடிக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். குறித்த துயர சம்பவம் கந்தளாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பேராதுவெளிய பகுதியில் இடம்பெற்றது. இவ்வாறு உயிரிழந்தவர் பேராதுவெளிய பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் என்று தெரிய வந்துள்ளது. குறித்த சிறுவன் தன்னுடைய நண்பர்கள் 3 இணைந்து அந்த இடத்தில் நீராடி கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றது. விபத்தை அடுத்து பிரதேசவாசிகளும் இளைஞர்களும் இணைந்து தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டதுடன் அவர் நீராடிச் சென்ற இடத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் சடலமாக மிதந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். இவர் இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியிருந்த மாணவர் என்று தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பாக கந்தளாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. மாத்தறை வெலிகம பகுதியில் துருக்கி நாட்டு பெண்ணொருவர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் அவரிடமிருந்து பணமும் திருடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. இது தொடர்பில் 2 சுற்றுலா வழிகாட்டிகள் கைது செய்யப்பட்டனர். வெலிகமவில் உள்ள விருந்தகம் ஒன்றில் தங்கியிருந்த 31 வயதுடைய துருக்கி நாட்டு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட 2 சுற்றுலா வழிகாட்டிகளும் அந்த பெண்ணுடன் ஒரு மதுபானத்துக்கு சென்று மது அருந்தினர். அதன் பின்னர் அவர்கள் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சுற்றுலா வழிகாட்டிகள் அந்த பெண்ணிடம் ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி அவரின் கணக்கிலிருந்து 1,14,000 ரூபாய் பணத்தை திருடியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவ பரிசோதனைக்காக மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் வான் பாதுகாப்பு பிரிவுகள் ஒரே நாளில் ஒரு போர் விமானத்தையும் 5 ஆளில்லா விமானங்களையும் சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் இது அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய விமானப்படைகளுக்கு ஒரு 2 நாள் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ஈரான் வான்வெளியில் நடந்த பெரிய அளவிலான வான்வெளி மோதலை விவரித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அதில் அதன் வான் பாதுகாப்பு படைகள் பல பிராந்தியங்களில் உள்ள பல்வேறு எதிரி இலக்குகளை இடைமறித்ததாகவும் தொடர்ச்சியான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு மத்தியில் நாட்டின் வான்வெளியின் மீதான கட்டுப்பாடு அதிகரித்து வருவதை இந்த நடவடிக்கை நிரூபிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து முன்னெடுத்த மோதல்களின் போது 365 அமெரிக்க படையினர் காயமடைந்தனர். மேலும் பென்டகன் வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி தரைப்படை, வானூர்திப்படை, கடற்படை உள்ளிட்ட 4 பிரிவுகளைச் சேர்ந்த 365 படையினர் காயமடைந்தனர்.
அந்த வகையில் தரைப்படையைச் சேர்ந்த 247 பேரும், கடற்படையைச் சேர்ந்த 63 பேரும், வானூர்திப்படையைச் சேர்ந்த 36 பேரும், மரைன் படைப்பிரிவைச் சேர்ந்த 19 வீரர்களும் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் இந்த போர் நடவடிக்கையின் காரணமாக இதுவரையில் 13 அமெரிக்க படையினர் உயிரிழந்தனர். இதனை பென்டகன் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து வெள்ளிக்கிழமை வரையான காலப்பகுதியில் ஏற்பட்ட இழப்புகளே இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.